பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்றைய தேவ வார்த்தை ஆபூக் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் சொல்கிறது பாருங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்போ எப்பொழுதும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இரட்சித்த தேவனுக்குள் எப்பொழுது நம்முடைய இரட்சித்தார் அல்ல, நம்ம பாருங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்க நம்மை தேடி வந்து இரட்சித்த தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? களி கூற வேண்டும். தேவனுக்கு முன்பா களி கூர்ந்து என்னாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருக்க கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை நம்முடைய ரட்சித்த தேவனுக்குள் களி கூற வேண்டும். 18வது வசனம் சொல்கிறேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பா, என் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலனா. அப்ப என் பெலனா இருக்கிறார். என் கால்களை எப்படி நம்மை நடத்துகிறார்? மான்களின் கால்களை போல கர்த்தர் நம்மை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உடைய கால்களுக்கு சோர்வோ, சரீரத்துல சோர்வோ, பலவீனங்களோ வரும் பொழுது இந்த வார்த்தை வசனத்தை சொல்லி செபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கு. பாருங்க, ஆண்டவராய் கர்த்தர் என் பெலன், அவர் நமக்கு பெலனாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பெலனாய் இருக்கிறார். பெலனாய் மட்டுமில்ல, எப்படி இருக்கிறான்னா, என் கால்களை மான்களின் கால்களை போல. மானு பார்த்தீங்கன்னா, மான் ஓடும் பொழுது பாருங்க, அப்படி துள்ளி குதித்து ஓடும். அப்படியா நம்முடைய கால்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? மான்களின் கால்களை போல ஆக்கி நம்மளை உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நடக்க பண்ணி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப கர்த்தரிடத்துல எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போன பார்க்கிறோம். அப்ப அவரிடத்துல எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம் சோத்திரம். ஐயா, நேற்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒரு ருசியாய் தாழ்த்தி உடைய பாதத்துல தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.